வெறும் 5 அப்பம் 2 மீன், 5000 ப்ளஸ் ஒரு 10 20,000 30,000 பேர் இருக்காங்க. 5 அப்பம் 2 மீன் ஏமாத்துறங்க. ஆமென். ஆனால் அவர் செஞ்சதை பார்த்தீங்களா? இயேசு செஞ்சதை பார்த்தீங்களா? வெறும் 5 அப்பம் 2 மீனை எடுத்து தன் பிதாவுக்கு என்ன செய்தாராம்? நன்றி சொன்னார். He gave thanks to the Father. எத்தனை பேர் உங்கள் கையில் அந்த இல்லாமைக்கு நன்றி சொல்வீங்க? சிலர் பின்னாடிலாம் கேட்கல பாருங்க. அந்த இல்லாமைக்கு எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? இது பத்தாதுங்க, இதை வச்சு என்னங்க பண்ண முடியும்னு சொல்றீங்க பாருங்க. அந்த இல்லாமைக்கு அவர் நன்றி சொன்னாருங்க. இல்லாமைக்கு இதை வச்சு என்ன பண்ண முடியும் என்று நினைக்கக்கூடிய அந்த இல்லாய்மையை கர்த்தர் கையில் எடுத்து இவ்வளவுதாங்க இருக்கு அப்படின்னு பிதாவுக்கு நன்றி சொன்னார். என் பக்கமா கொஞ்சம் கை நீட்டுங்களேன். உங்கள் இல்லாமைக்கு நீங்க என்னைக்கு நன்றி சொல்ல கத்துக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்துற விதமே. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். என்னைக்கு உங்கள் இல்லாமைக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு தெரியலையோ பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தர முடியாதுங்க. ஆனால் இல்லாமைக்கு நீங்கள் நன்றி சொன்னால் உங்கள் களஞ்சியத்தை கர்த்தர் நிரப்புவார். கையில் இருக்கிறது கொஞ்சம், அதுக்கு நன்றி சொல்லணும். இந்த வேலையா அப்படின்னு கேட்காத, அந்த வேலைக்கு நன்றி சொல்லு. இந்த 1 பெட்ரூம் வீடா அப்படின்னு சொல்லாத, அந்த 1 பெட்ரூமுக்கு நன்றி சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல போய் நான் இருக்கேனேன்னு டெய்லி முறுமுறுக்காத, அந்த இருக்கிறத கொடுத்தாரே அந்த 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்து பிதாவுக்கு நன்றி சொல்லு. பெரிய வீடு எனக்கு இல்ல பாஸ்டர், ஆனா நைட்ல தூங்கினா தலை மேல மழை தண்ணி விழாம என் மேல ஒரு கூரை இருக்கு. பெரிய வீடெல்லாம் எனக்கு இல்ல, ஆனா நைட்ல கதவு பூட்டிட்டு நாய் பண்ணி எல்லாம் வந்து எனக்கு கடிக்காத மாதிரி பிரிட்ஜு கீழே படுக்காத அளவிற்கு எனக்கு ஒரு உறைவிடத்தை தந்தாரே என்ற இல்லாமைக்கு நன்றி சொல்வீர்களா? என்னைக்கு இல்லாமைக்கு நன்றி சொல்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் களஞ்சியத்திற்கு கர்த்தர் தருகிற நிறைவு கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் கூட யோசிக்கல.